தனியார் சிமெண்ட் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அரியலூருக்கு அருகே உள்ள பிரபல தனியார் சிமெண்ட் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். விபத்திற்கான காரணம் என்ன? தற்பொழுது இந்த தீயை அணைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? பூங்குழலி அரியலூர் மாவட்டத்தில் 7 தனியார் சிமெண்ட் ஆலைகள் மற்றும் அரசு சிமெண்ட் ஆலை உள்ளது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஓட்டக்கோவில் கிராமத்தில் உள்ள டால்மியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் இப்பொழுது ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்து என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டத்தில் உள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை லாரிகள் மூலம் இந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு கொண்டு வரப்படுவது வழக்கம். இந்த சிமெண்ட் ஆலையில் சிமெண்ட் தயாரிக்கக்கூடிய கொதிகலன், அந்த கொதிகலன்ல நிலக்கரியுடன் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளையும் சேர்த்து அப்புறப்படுத்துவதாக ஒரு செயல் பல மாதங்களாக நடைபெற்று வருகின்றது. அந்த கொதிகலனில் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை எரியூட்டுவது வழக்கம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இதற்காக அந்த லாரிகள் மூலமாக மாவட்டத்திற்கு வர அந்த சிமெண்ட் ஆலைக்கு வந்துள்ள குப்பைகள் ஒரு இடத்தில் தேங்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த தேக்கத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு ஒரு புகை மூட்டம் ஏற்பட்டது. அந்த புகை மூட்டம் அங்கு உள்ள பணியாளர்கள் சரியாக அதை கவனிக்காமல் விட்டதன் காரணமாக பாத்தீங்கன்னா, தற்பொழுது ஒரு கொழுந்து விட்டு ஒரு தீ எரியக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இதனால பாத்தீங்கன்னா, அந்த சிமெண்ட் ஆலையிலிருந்து பல கிலோமீட்டருக்கு தொலைவிலும் அந்த கரும் புகை இப்போது ஒரு பரவி வருகின்றது. மேலும் ஒரு மிகப்பெரிய அந்த தேங்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு குப்பைகள் இருந்து வருகின்றது. இதனை அந்த சிமெண்ட் ஆலையில் உள்ள தீயணைப்பு துறையினர் மற்றும் அந்த பணியாளர்கள் ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாகவும் தீயணைப்பு இது மூலமாகவும் அதை அணைப்பதற்கு முயற்சித்து வருகின்றனர். மேலும் அரியலூர் தீயணைப்பு துறையினரும் அங்கு சென்று தீயை அணைப்பதற்கு முயற்சித்து வருகின்றனர். உங்களை நன்றி செந்தில். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.